This is Pavitra. Welcome back to my YouTube channel. Today we are discuss about remediation or in treatment of industrial feed water. ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் ஆர் பாய்லர் ஃபீட் வாட்டர் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டருடைய ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ஓகேவா? அதுக்கு இன்னொரு நேம் வந்து ரெமிடியேஷன். ஐ திங்க் எந்த சிலபஸில் இதுக்கான நேம் வந்து ரெமிடியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் அப்படின்னாலும் ஒன்று தான், ரெமிடியேஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், சாஃப்டன் பண்ண போகிறோம் ஆர் கண்டைனிங் மெத்தட்ஸ், சாஃப்டனிங் மெத்தட்ஸ் ஆர் கண்டைனிங் மெத்தட்ஸ். ஓகே, அந்த சாஃப்டனிங் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாட்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கான நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி போடணும், உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் ஸோ நம்ம சேனல் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கெமிஸ்ட்ரி வித் பவின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பவிஸ் கெம் vlog அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது இனிமேல் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஓகே, குட். The process of removing hardness producing salts from water is known as softening or containing of water. Okay, the process of removing. Okay, treatment அப்படின்னாவே என்னதுமா, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டரை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரில் ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது தானே, அதுதானே ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இவ்வளோ கிளாஸஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோடியம் குளோரைடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு இது ஒன் ஆஃப் தி சால்ட்ஸ் யூனோ. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர். அதுக்கு பேர் தான் இன்னொன்று என்ன சொல்லுவோம், சாஃப்டனிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, சாஃப்டனிங் ஆஃப் வாட்டர் கேன் பி டன் டு ட்ரீட்மெண்ட். ஓகே, ஒரு வாட்டர் இருக்குது, ஹார்ட்னஸ் இருக்கிற ஒரு வாட்டர், இதில் இருக்கிற சால்ட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் யூஸிங் two treatment. Okay, one internal treatment, another one external treatment. Okay, so external treatment அப்படின்றது தான் எதில் வரும், ஐ திங்க் நான் இதை ஃபஸ்ட்டு நான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஆஃப்டர் தட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கணும். ஏன், பிகாஸ் ஒய் நான் ஏன் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அண்ட் தென் ஜியோலைட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா, தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஷின்ஸ். ஓகே, ஸோ முக்கியமான 16 மார்க் கொஷின், அந்த 2 கொஷின் ஒரு கொஷின், அட்லீஸ்ட் ஒரு கொஷின் இல்லைனா கூட கொஷின் பேப்பர் வராது. ஓகே, அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டு முக்கியமான கொஷின்ஸ் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் அதை ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் போட்டது நான். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஹார்ட்னஸை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் யூஸ் 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒன் இஸ் இன்டர்னல், அனதர் ஒன் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு, அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான் எக்ஸ்சேஞ்சு, இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோலைட் ப்ராசஸ். ஓகே, அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், இன்னொன்று வந்து ஜியோலைட் ப்ராசஸ். தீஸ் ஆர் டன். ஓகே, ரெண்டுமே என்ன ஆச்சு பார்த்தாச்சு, முக்கியமான கொஷின்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ட்ரீட்மெண்ட். ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட். ஓகே, இன்டர்னல் கண்டைனிங். ஓகே, இன்டர்னல் கண்டைனிங் அப்படின்னும் போது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் தி ரிமூவல் ஆஃப் ஸ்கேல் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸ்கேல்னால் நான் சொல்லிட்டேன். ஓகே, நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸ்கேல்னால் என்ன, ஸ்லட்ஜுனா என்ன. ஸ்கேல்னால் மேம் நம்ம கோடு கிழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமே அதுவா மேம்னா அடி வாங்குவீங்க, அது கிடையாது. ஓகே, ஸ்கேல்னால் என்னது அப்படின்னு, பிகாஸ் நான் ஏன் இவ்வளோ ஓப்பன் டாக்காக பேசுகிறேன்னா, என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பானுங்க. ஸோ அதுக்காக தான், நீங்கள் ஒன்றும் டோன்ட் டேக் சீரியஸ்லி இன் மைண்ட். ஓகே, ஸ்கேல் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாய்லர் இருக்குது.
ஓகே, பாய்லர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாய்லர் பற்றியெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன் நான். ஓகே, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ்லேயும் அதான் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் தட் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோவும் எடிட் பண்ணி போடணுமா. ஸோ இந்த பாய்லர்னு சொல்லி எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சரி, ஓகே, என்ன பண்ணுறது, சொல்லி தானே ஆகணும். ஓகே, பிகாஸ் நீங்களும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாய்லர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர் இருக்குது. இந்த பாய்லர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பாய்லரில் வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்கேல் ஸ்லட்ஜு அப்படின்றது. இப்போ அம்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தோன்னே என் ஸ்டூடெண்ட்ஸே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவானுங்க, மேம் இதே எக்ஸாம்பிளா மேம் அப்படின்ட்டு. வேறு வழி கிடையாது, சொல்லி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து தண்ணி காய வைப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஓகே, அப்போ அந்த தண்ணி காய வைக்கிற அந்த பாத்திரம் பார்த்துருக்கீங்களா, குண்டான்னு சொல்லுவோம்ல, அந்த பாத்திரம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டே பை டே வி ஆர் யூஸிங் ரெகுலர்லி. ஓகே, அதை வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஓகே, அந்த ஒயிட்டாக இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி அட்டை மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணோம் பேத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் தண்ணி காய வைக்கிற பாத்திரம் சொன்னேன், அதுதான் பாய்லர்லேயும் நடக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஸ்கேல் பார்க்குறதுக்கு ஹார்டாக ஒரு மாதிரி அட்டை மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் ஸ்கேல். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்கேலெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறது தான் இன்டர்னல் கண்டைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பேட் கண்டைனிங். ஓகே, பாஸ்பேட் கண்டைனிங்னா என்னது அப்படி, பாஸ்பேட் ஃபார்முலா தெரியும், PO4. ஓகே, பாஸ்பேட் கண்டைனிங் அப்படின்னா, ஸ்கேல் ஃபார்மேஷன் கேன் பி அவாய்டட் பை ஆடிங் சோடியம் பாஸ்பேட். ஓகே, இப்போ இந்த பாய்லருக்குள்ளே ஸ்கேல் ஃபார்ம் ஆகும்பா, இதனால தான் டே பை டே வி ஆர் யூஸிங் ரெகுலர்லி ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் இன் பாய்லர். ஓகே, இன் பாய்லருக்குள்ளே ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ அந்த ஸ்கேல் ஃபார்மேஷனை நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் சோடியம் பாஸ்பேட் யூஸ் பண்ணுறது மூலயமா. ஓகே, இந்த பாய்லருக்குள்ளே இந்த பாய்லருக்குள்ளே சோடியம் பாஸ்பேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்கேல் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ரிசிபிடேட், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலரில் ப்ரிசிபிடேட் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பாஸ்பேட் கண்டைனிங்கோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, பாஸ்பேட் ரியாக்ட் வித். ஓகே, இப்போ ஒரு ஹாட் வாட்டர் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் அதில் என்ன இருக்கும், லாட்ஸ் ஆஃப் எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். கால்சியம் 2+ இருக்கலாம், மெக்னீஷியம் 2+ இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் 2+ அண்ட் மெக்னீஷியம் 2+ சால்ட்ஸ் டு கிவ் சாஃப்ட் ஸ்லட்ஜ். இந்த பாஸ்பேட் வந்து இது கூட இந்த கால்சியம் 2+ கூட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஸ்லட்ஜு ஃபார்ம் ஆகுதான். ஓகே, சாஃப்ட் ஸ்லட்ஜ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பாஸ்பேட் அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், ட்ரைசோடியம் பாஸ்பேட்டு. ஓகே, ட்ரைசோடியம் பாஸ்பேட்டு, டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட்டு, சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், இதெல்லாம் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, அதில் செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாய்டல் கண்டைனிங். அது என்ன மேம் கொலாய்டல் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகிறது தானே இப்போ நம்ம கொலாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்கேல் ஃபார்மேஷன் கேன் பி அவாய்டட் பை ஆடிங் கொலாய்டல் கண்டைனிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தது பாஸ்பேட் கண்டைனிங். ஓகே, என்ன பாஸ்பேட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் வந்து பாய்லருக்குள்ளே ஃபார்ம் ஆகிறத வந்து தடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தது சோடியம் பாஸ்பேட்டு. இது வந்து கொலாய்டல் கண்டைனிங் ஏஜென்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம், பாய்லருக்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறத வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும், அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் கொலாய்டல் கண்டைனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, கெரோசின், ஓகே, அகர் ஜெலட்டின். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம், இந்த பாய்லருக்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் தான் என்னது கொலாய்டல் கண்டைனிங் ஏஜென்ட்ஸ். இந்த கொலாய்டல் கண்டைனிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் என்ன சொல்கிறது, நம்ம ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸை வந்து நம்மளால் தடுக்க முடியும். வி கேன் அவாய்டல் ஸ்கேல் ஃபார்மேஷன் இன்
பாய்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அலுமினேட் கண்டைனிங். சோடியம் அலுமினேட் undergoes hydrolysis in boiler water to give gelatinous. ஓகே. gelatinous அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எப்படி சொன்னால் புரியும் தெரியலையே, ஒரு மாதிரி இப்போது ஒரு வாட்டர் ஒரு ஒரு தண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பால் வந்து நீங்கள் லைட்டாக விடுங்க. பால் ஓகே, மில்க்கு லைட்டாக அந்த தண்ணி அது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் விடும்போது அது மேலேருந்து கீழே அந்த அந்த செட்டில் டவுன் ஆகுறதுக்கு மேலேருந்து கீழே போகும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி அது அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஜெலட்டினட் ஒயிட் ப்ரிசிபிடேட் அப்படின்னும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரே ஒரு கோடு மாதிரி உள்ள அழகாக மூவ் ஆகி போகும். அந்த மாதிரி தான் இருக்கும் ஜெலட்டினஸ் ஒயிட் ப்ரிசிபிடேட்டு. எதை சோடியம் அலுமினேட்டை வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும் போது எது கிடைக்குதான் ப்ராடக்டாக ஜெலட்டினட் ஒயிட் ப்ரிசிபிடேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ இருக்க ரியாக்ஷன் பார்த்தா புரியும் உங்களுக்கு. சோடியம் அலுமினேட் நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறேன் டு கிவ்ஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் எனக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் ரிமூவ்டு, இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் அலுமினேட் கண்டைனிங் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கேல் ஃபார்மேஷனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளோ டவுன் ஆப்ரேஷன் மூலமாக அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. லாஸ்ட் ஒன் கால்கன் கண்டைனிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நிறைய ஐ திங்க் 5 இயர்ஸில் வந்து 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு இப்போ தானே அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கால்கன் கண்டைனிங் அப்படின்ட்டு. நத்திங் பட் கால்கன் அப்படின்றது என்னதுன்னா இந்த சோடியம் எக்ஸா மெட்டா பாஸ்பேட் தான். சோடியம் எக்ஸா மெட்டா பாஸ்பேட். ஓகே, இதுதான் என்னது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கால்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்கேலை வந்து ஃபார்ம் ஆகிறத தடுக்கலாம் அப்படின்றது. ஓகே, இங்கே பாருங்க. தி சப்ஸ்டன்ஸ் இன்ட்ராக்ட் வித் கால்சியம் அயான்ஸ். இந்த சோடியம் மெட்டா பாஸ்பேட் இருந்துச்சுல்ல கால்கன்னு, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் ஆகுதா எது கூட, கால்சியம் அயான்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகுது. கால்சியம்னா அந்த பாய்லருக்குள்ளே இருக்குதுல்ல ஹாட் வாட்டரு, கால்சியம் 2+ எல்லாம் இருக்கும்ல, இது கூட அந்த சோடியம் எக்ஸா பாஸ்பேட் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், ப்ரிவென்ட்ஸ் தி ப்ரிசிபிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஃபார்மிங். அது இந்த கால்சியம் 2+ கூட ரியாக்ட் ஆகிறதுனால எதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, எதை வந்து அவாய்ட் பண்ணுதுன்னா அந்த ஸ்கேல் ஃபார்மேஷனை வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கால்சியம் சல்ஃபேட் இருக்குது, இது கூட தான் அந்த சோடியம் மெட்டாபாஸ்பேட். ஓகே, இது வந்து இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2 கால்சியம் சோடியம் இந்த கால்சியம் பாஸ்பேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்டாக கிடைக்கும். சோடியம் சல்ஃபேட்டு நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா. பெட்டர் தென் பாஸ்பேட் கண்டைனிங். இந்த ஐ திங்க் என்னது இது கால்கன் கண்டைனிங் தான். அந்த பாஸ்பேட் கண்டைனிங்கை விட இந்த கால்கன் கண்டைனிங் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்லரில் இருக்கிற ஸ்லட்ஜை வந்து ஸ்கேலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி பெட்டர் கண்டைனிங் வந்து இந்த கால்கன் கண்டைனிங். மேபி இருக்கலாம், இதனால் கூட நிறைய எக்ஸாம் இதில் கேட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமோ என்னவோ. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்கன் ஐ திங்க் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுடைய இது நோட்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன வரும், எக்ஸ்டர்னல் கண்டைனிங். ஓகே, இதில் தான் நம்ம என்ன பார்த்துருப்போம், டீமினரலைசேஷன் ஆர் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், ஜியோலைட் ப்ராசஸ் பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கான நோட்ஸு ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது புரியலையோ எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸை வச்சு நான் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஆல்.